வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து டீ கடையில் ரொம்ப ஃபேமஸான மிளகா பஜ்ஜி நம்ம அதே சுவையில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து மிளகா பஜ்ஜிக்கு நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். மிளகாவை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் பாதியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிளகாவோட விதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட தலைப்பகுதியில் மட்டும்தான் இருக்கும் அதிகமாக. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக தட்டினீங்கனாலே வெளியில் வந்துடும். ஸோ மிளகா விதையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மிளகாவை. நீங்கள் மிளகா செலக்ட் பண்ணும்போது உங்கள் எண்ணெய் சட்டிக்கு தகுந்தாப்புல சைஸில் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதே மாதிரி சிகப்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல, அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சோடா எடுத்துக்கலாம். இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி வந்து நம்ம போடும்போது கலர் நல்லா நமக்கு சிகப்பாக வரும், அதனால எடுத்திருக்கேன். அதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பதம் இருக்கணும் உங்களுக்கு மிளகா பஜ்ஜிக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெயெல்லாம் சூடாயிடுச்சு. நம்ம வந்து மிளகா பஜ்ஜியை வந்து மாவில் பெரட்டி நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து அதில் மிளகாயெல்லாம் போட்டு 2 சைடும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். சப்போஸ் உங்களோட மிளகாய் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மிளகாவே நீங்கள் பாதியாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கும் போதே உங்கள் எண்ணெய் சட்டிக்கு தகுந்தாப்புல பார்த்து சின்னதாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அவ்வளோதான், சூப்பரான டீக்கடை சுவையிலே நமக்கு மிளகா பஜ்ஜி வீட்டிலேயே தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம சூடாக வந்து டீயோடு சேர்த்து சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சட்னி கூட வச்சு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக சர்க்கரை வச்சு அதையும் வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.